வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தினுடைய 21, 22, 23 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குற போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எங்கு நடைபெற்ற அகழாய்வில் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழக அரசினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த பல நாள்கான சிஏலே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தமிழி எழுத்துக்கள் வந்து எங்கே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சென்னானூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த தமிழி எழுத்துக்கள் என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய அகழாய்வு என்பது முதல் கட்ட அகழாய்வுகள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து இந்த தைபாக, அந்த, தூஹூர், சாத்தான் இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. மேலும் சுமார் 2 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய செம்பு அஞ்சனக்கோல், அதாவது மை தீட்டக்கூடிய குச்சியாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி வளையல், கண்ணாடி மணிகள் போன்ற இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? கிருஷ்ணகிரி, சென்னானூர் பகுதிகளில். அதே மாதிரி இந்த செம்பு ஆணி, செம்பு அஞ்சன கோல், கண்ணாடி வளையல், கண்ணாடி மணிகள்லாம் பொற்பனை கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்று கேட்கப்படலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த சென்னானூர் என்பது எந்த மாவட்டத்தை சார்ந்தது, பொற்பனை கோட்டை என்பது எந்த மாவட்டத்தை சார்ந்த, இந்த மாதிரி வினாக்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான உம்மன் சாண்டி விருது பெற்றவர் யார்? உம்மன் சாண்டி விருது 2024 பெற்றவர் யார்? இந்த உம்மன் சாண்டி யார் சார் ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் யார் அப்படின்னா, இந்த கேரளத்தினுடைய முன்னாள் முதல்வர் தான் இந்த உம்மன் சாண்டி. ஓகேங்களா? ஸோ இந்த உம்மன் சாண்டி பார்த்திங்கன்னா மக்களுக்கு அளித்த சேவை காரணமாக, மக்களுக்கு வந்து இந்த சேவை பண்ணியிருப்பார் இல்லையா அவருடைய ஆட்சி காலங்களில், ஸோ அதனுடைய நினைவாகத்தான் இந்த விருது என்பது இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வருடம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ராகுல் காந்திக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. தற்பொழுது மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு இந்த ராகுல் காந்தி அவர்கள், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ராகுல் காந்தி எந்த தொகுதியில் இப்போ எம்பியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, ஓகே சார். இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். ஓகேங்களா? அதேமாதிரி பிரபல திரைப்பட கலைஞர் நேமம் புஷ்பராஜ் வடிவமைத்த ஒரு சிற்பமும் வழங்கப்படும். ஓகேங்களா? நேமம் புஷ்பராஜ் அப்படின்றவர் வடிவமைத்த ஒரு சிற்பமும் இந்த அமௌண்ட்டு கூட சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உம்மன் சாண்டி விருது 2024 பெற்றவர் ராகுல் காந்தி அவர்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின். டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சமீபத்தில் இடம் பிடித்த இந்தியர் யார்? டென்னிஸினுடைய ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சமீபத்தில் இடம் பிடித்த இந்திய வீரர் யார்? இந்த விஜய் அமிர்தராஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அமிர்தராஜ் அப்படின்றத இவருக்கு இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. இதை யார் சார் வழங்குற இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற பட்டியல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெறுவது அப்படின்னா நல்லா விளையாண்டு அவர்கள் வந்து ஒரு மதிப்புமிக்க இடத்தை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு மதிப்புமிக்க வீரர் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட்டு போன்ற விளையாட்டுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டென்னிஸ் சம்மேளனம், சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம், 28 நாடுகள், கிட்டத்தட்ட 267 நபர்கள் வந்து ஆல்ரெடி இதில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவரும் அது மாதிரி லியாண்டர் ஃபயஸ் ஒரு விளையாட்டு வீரர் பிரிவு 1999 அட்லாண்டிக் ஒலிம்பிக் 37 வாலங்கள் இரட்டையர் பிரிவில் நம்பர் 1 வீரராக லியாண்டர் ஃபயஸ் இருந்திருக்கிறாரு. தற்போது இவரும் வந்து இந்த விஜய் அமிர்தராஜ் 2 பேருமே சேர்ந்து தான் என்னது இந்த டென்னிஸினுடைய ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, ஓகே. 4வது கொஸ்டின். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்? நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்போ தற்பொழுது 7வது முறையாக வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் வந்து செய்கிறார். ஓகேங்களா? அதிகபட்சம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, அதிகபட்சமாக இதுவரைக்கும் நிதியமைச்சரினுடைய பட்ஜெட் தாக்கலே அதிகபட்சமாக மொரார்ஜி தேசாய் 10 முறை வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. சிதம்பரம் 9 முறை, பிரணாப் முகர்ஜி 8 முறை தாக்கல் செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா? இதில் அதிகமாக இருக்கிறது மொரார்ஜி தேசாய் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 1999 பிரதமர் வாஜ்பாயினுடைய தலைமையில் நிதியமைச்சர் யஷ்வந்த் சிங் காலை 11 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் என்பதை தாக்கல் செஞ்சார். அப்போ முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தவர் யார் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வாஜ்பாயினுடைய தலைமையில் யஷ்வந்த் சின்ஹா அப்படின்றவர். ஓகேங்களா?
அதே மாதிரி 2017 பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாளில் நீண்ட உரை அப்படின்ற ஒன்று வந்து நிகழ்த்தப்படுது 2020களில். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் இந்த நீண்ட உரை அப்படின்றது எப்போ அப்படின்னா 2020 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் அப்படின்றது நிர்மலா சீதாராமன் வந்து உரையாட்டியிருக்கிறாங்க. இதாவது நீண்ட உரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? மிக சிறிய உரை அப்படின்றது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1977 ஷீருபாய் முல்ஜிபாய் பட்டேல் அப்படின்றது வெறும் 800 வார்த்தைகளை கொண்ட ஒரு பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் செஞ்சுட்டு அவர் அந்த பட்ஜெட்டவே முடிச்சிருப்பார். அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின் வந்துட்டு முதல் பட்ஜெட் அப்படின்றது ஆர்கே சண்முகம். ஓகேங்களா? ஆர்கே சண்முகம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்புகள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான தேசிய மின் ஆளுமை விருது பெற்றவர் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஓகேங்களா? தேசிய மின் ஆளுமை விருது என்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த எஸ் ராஜலிங்கம் அவர்களுக்கு. இவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரணாசியினுடைய கலெக்டர், வாரணாசியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவர். எதற்காக விருது வந்து இந்த விருதுகள்லாம் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அரசு மருத்துவமனையில் லேப் மித்ரா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. அது என்ன இந்த லேப் மித்ரா? லேப் அதாவது LAB லேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லேப் மித்ரா அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினார். என்ன அப்படின்னா இப்போ நம்ம லேபில் போய் பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அரசு மருத்துவமனைகளை போய் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் போய் நம்ம என்ன பண்ணணும், ரத்தம் கொடுக்க வேண்டும். அடுத்த நாள் தான் அந்த ரிசல்ட்டை நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவர் அதை மாற்றி என்ன பண்ணார் அப்படின்னா இதனுடைய பரிசோதனை முடிவுகள், அந்த பிளட் ரிசல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுத்தவரினுடைய செல்ஃபோனுக்கே அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சீரிய ஒர்க்குக்காக இவருக்கு இந்த விருது வந்து தேசிய மின்னாளுமை விருது வந்து வழங்கப்பட்டுச்சு. ஒன்றிய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறைகள் தீர்ப்புத் துறையின் சார்பாக இந்த விருது என்பது தற்போது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே, 6வது கொஸ்டின். 2024 ஆண்டிற்கான ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024 ஆண்டிற்கான ஒலிம்பிக் ஆர்டர் விருது என்பது அபினவ் பிந்த்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் ஒரு இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரராக இருந்தவர். ஓகேங்களா? ஸோ 2008 பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு. ஒலிம்பிக் இயக்கத்திற்கு சிறப்பாக அளித்த பங்களிப்பிற்காக இந்த ஒலிம்பிக் ஆர்டர் விருது என்ற விருது வந்து இவருக்கு வந்து என்னது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. 7வது கொஸ்டின் பார்க்கலாம். PR ஜிஜேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? PR ஜிஜேஷ் என்பவர் எந்த விளையாட்டுடன் இவர் வந்து தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இதில் ஆன்சர் இருக்குது, ஹாக்கி. அதாவது இந்த பிக்சர்லேயே இருக்குது, ஹாக்கி ஸ்டிக் கையில் வச்சுருக்கிறார், கோல் கீப்பர் இவர். ஓகேங்களா? ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்கோட இவர் வந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட ஓய்வு பெறப்போதாக அறிவிச்சிருக்கிறாரு. 18 ஆண்டுகள் 328 ஆண்டுகள் ஆட்டங்கள் வந்து ஆடியிருக்கிறாரு. இவர் ஒரு கேரளாவை சார்ந்தவர். மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதை 2021 வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி FIMமின் சிறந்த கோல் கீப்பர் விருது 21-22 பெற்றிருக்கிறாரு. 2014 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் இருக்கும்போது இவர் இருந்திருக்கிறாரு. 18 வெண்கலத்தில் இருந்திருக்கிறாரு. 20 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் பெறும்பொழுதும் தற்போது இவர் கூட இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அடுத்து 8வது கொஸ்டின். நிகழாண்டில் நாட்டின் பொருளாதாரத்தை எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6.5% 7% இருக்கலாம் என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மத்திய அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் தற்போது இருப்பவர் யார்? வி அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அவர் தான் இந்த பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. பொருளாதார வளர்ச்சி 8.2% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சுமார் 78 லட்சம் வேலை வாய்ப்புகள் 2030 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய புள்ளிகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவில் தற்பொழுது 56.5 கோடி அளவில் பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் 4.5% மேற்பட்டவர்கள் விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறாரு. 11.4% உற்பத்தி துறை, அதாவது முதன்மை துறைன்னு சொல்லுவாங்க. சேவைத்துறையில் 28.9%, 13% பேர் கட்டுமான துறையிலும் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின்லாம் எக்கனாமிக்ஸ் சார்ந்து வரும்போது எந்த துறையில் அதிகம் பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. சேவைத்துறை தான் 28.9%. ஓகேங்களா?
அதே மாதிரி வெளிநாடுகளை வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க அனுப்பும் தொகை 3.7%, அதாவது $124 பில்லியன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் வந்து அடுத்த ஆண்டில் 4% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, $129 பில்லியன். வேலை வாய்ப்பின்மை குறைந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2023 நிதியாண்டில் வேலை வாய்ப்பின் ஜஸ்ட் 3.2% குறைந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிகப்பெரிய காலனி இந்த இருக்குல்ல ஸ்லிப்பர்ஸு, ஸோ அதனுடைய உற்பத்தியாளராக இந்தியா இருக்கிறது. இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி காலனியோட மதிப்பு மட்டும் $1.9 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது $2 பில்லியன் உயர்ந்திருக்கிறது 2024 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃபோன் உற்பத்தியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னாலும் 2024 ஆண்டில் உலகிலேயே உற்பத்தியாகும் ஐஃபோன்களில் 14% இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது என்று சொல்லப்படுகிறது. மேலும் வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பொறுத்தவரை கடந்த ஆண்டில் இருந்ததை விட $67 பில்லியன் இருந்தது தற்போது $23.2 பில்லியன் குறைந்திருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை அரசின் வரவுக்கும் செலவுக்கும் வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா 5.1% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா, மெயின்ஸ்லாம் நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதுறீங்க, குரூப் 2 மெயின்ஸ்லாம் இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 9வது கொஸ்டின். ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்லைன் மூலமாக கட்டட அனுமதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்தவர் நம்மளுடைய முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது 2024-25 டிஎன் தமிழ்நாடு பட்ஜெட்டில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து இணையதளம் மூலமாகவே இந்த கட்டடம் கட்டுவதற்கான அனுமதியை வந்து வாங்கிக்கலாம். 2500 சதுரடி வரையுள்ள மனையில் இருந்து 3500 சதுரடியில் கட்டப்படவுள்ள வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். ஓகேங்களா? இதற்கு மேலே வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டணும் அப்படின்னா இந்த திட்டம் பொருந்துமானா பொருந்தாது. ஆனால் 2500லேருந்து 3500 வரைக்குமே இதை வந்து நம்ம செயல்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் அந்த பாயிண்ட்டு தான். அடுத்தது பார்க்கலாம் 10வது கொஸ்டின். 2024 ஆண்டு அகில இந்திய கால்பந்த சம்மேளன விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது பெற்றவர் யார்? சிறந்த வீரருக்கான விருது பெற்றவர் யார் அப்படின்னா இந்த லாலியன் சீவாலா சாய்தே அவர்கள். ஓகேங்களா? இவர் மிசோரத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? 2015 முதல் அவர் ப்ளே பண்ணிட்டு வர்றாரு. 8 கோல்கள் வந்து ஒரே மேட்ச்சில் இவர் அடிச்சிருக்கிறாரு. இவருடைய சிறப்பாக அது இருக்குது. சிறந்த வீராங்கனையாக இந்து மது கதிரேசன் தமிழ்நாடை சார்ந்தவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. 2017 முதல் வந்து 17 கோல்கள் இவங்க அடிச்சிருக்கிறாங்க. மிட்ஃபீல்டர் ஒடிசாவினுடைய FC அணிக்காக தற்பொழுது விளையாடி கொண்டு வருகிறார்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 11வது கொஸ்டின். ஸ்விஸ் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸ்விஸ் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டி சுவிட்சர்லாந்து. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மேட்டியோ ஃபெர்டர்னி இத்தாலியை சேர்ந்தவங்க வந்து குயின்டின் ஹாலிக்ஸை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுவே ஆடவர் இரட்டையர் பிரிவில் யுகி பாம்பரி இந்தியாவை சார்ந்தவங்க அபனோ ஒயிட் பிரான்ஸை சார்ந்தவங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது இவர்களுடைய 3வது ATP இரட்டையர் பட்டமாக தற்பொழுது இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இது ஒரு முக்கியம்தான். இந்திய ஆடவர் கால்பந்து பயிற்சியினுடைய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர். இந்திய ஆடவர் கால்பந்து பயிற்சியினுடைய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள யார் அப்படின்னா இந்த மனோலா மார்க்கெஸ் அப்படின்றவங்க தான். இவங்க ஒரு ஸ்பெயினை சார்ந்தவங்க. FC கோவாவினுடைய பயிற்சியாளராக இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த இகோர் ஸ்டிமாக் அப்படின்றவர் நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இவங்க இந்த இதற்கு வந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து 13வது கொஸ்டின். சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய புதுடெல்லியில் நடைபெற்றுச்சு. தான் நடைபெற்றுச்சு. இது 46வது அமர்வாக இருக்குது. G20 மாநாடு நம்ம இந்த பாரத் மண்டபத்தில் தான் இது வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா உலக யுனெஸ்கோ பாரம்பரிய மையத்திற்கு இந்தியா சார்பில் ஒரு 8.37 கோடி ரூபாய் நிதி கொடுத்தாங்க. ஓகேங்களா? கோடி ரூபாய் நிதி கொடுத்தாங்க. ஆட்ரி அசௌலே அப்படின்றவங்க யுனெஸ்கோவினுடைய இயக்குனர் ஜெனரலாக இருக்கிறவங்க. இதில் 157 நாடுகளும் 962 களங்களும் இருப்பதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலமாக. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ரன்தீர் சிங் யார் சார் இவர் அப்படின்னா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர் ரன்தீர் சிங் அவர்கள். ஓகேங்களா? நிபா வைரஸ் பன்றி அல்லது மற்றும் வௌவால் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. ஓகேங்களா? தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் புனேவை சார்ந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. நிபா வைரஸ் என்பது பன்றி மற்றும் வௌவால்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுகிறது. ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுங்க.
அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட நோய் இது. 40% 75% வரை ஹெனிபா வைரஸ் வகையை சார்ந்ததாக இருக்குது. இது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும், மனநிலை மாற்றம் அடையும் அப்படின்ற மாதிரி இப்போ இது பரவி கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் நிபா வைரஸ் என்பது பன்றி மற்றும் வௌவால் அப்படின்றத ஞாபகம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 89. தாய் சேய் ஒருங்கிணைப்பை கண்பாய்வு பிக்மி அப்படின்றது ஓகேங்களா. அதாவது அந்த இப்போ இருக்கக்கூடிய திட்டங்கள் இது. RCHID தாய் சேய் நல அடையாள எண் வந்து கொடுக்குறாங்க. நாட்டில் 10 வயதிலிருந்து 19 வயதுக்குட்பட்ட இளைஞர் 25.2 கோடி பேர் 18,000 பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, தமிழ்நாட்டில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் 2001 2002 ஜெயலலிதா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்போ இது எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா நிகழ்கல்வியாண்டில் 264.10 கோடியில் அரசு உதவி பெறும் பகுதியாக ஒரு நிதி உதவி பெறும் +1 பயிலும் 47,676 மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கப்பட இருக்கிறதாக சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. சரி, ஓகே. மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது குறித்து கூறக்கூடிய சட்டப்பிரிவு என்ன? 93 எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுங்க. மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 93. தலைவராக இருக்கிறவர் ஓம் பிர்லா அவர்கள் தான் இப்போ இருக்கிறாரு. மக்களவையானது அதன் உறுப்பினர்கள் இருவரை முறையே தலைவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா. ஓகே, 19 துணைத் தலைவர் தேர்வு நடக்கவே கிடையாது. 2019 எக்ஸாமில் கேட்பாங்க. எப்போ எந்த ஆண்டில் துணைத் தலைவர் தேர்வு இல்லை அப்படின்னா 2019. ஓகே, பிரதமரினுடைய வீட்டு வசதி திட்டம் என்பது 2015 ஜூன் 5. இதில் 12.74 பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சுமார் 13.45 லட்சம் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவர்கள் 1.73 லட்சம் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 15.15 பேர் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. இது வரைக்குமே இதில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வரைக்கும் 7.18 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயம் ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது சில முக்கிய தினங்களை பார்க்கலாம். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளும் நாள் அப்படின்றது ஜூலை 22 ஓகேங்களா. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளும் நாள் என்பது ஜூலை 22. இந்திய அரசியல் நிர்ணய சபை நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அவங்களால் வந்து இந்த ஜூலை 1947 22 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஓகேங்களா. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் தான் இந்த கொடியை ஓகேங்களா. ஸோ அதை வந்து முன்னிட்டு தான் இதை பண்ணுறாங்க. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். தற்காலிக தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் இருந்தார். நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு? டிசம்பர் 9 1946 காலகட்டத்தில் நடைபெற்றுச்சு என்பது தெரியும் ஓகேங்களா. 11 அமர்வுகள் வந்து நடந்திருக்கும். 166 நாட்கள் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா. துணைத் தலைவராக SC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி போன்ற நபர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க பாயிண்ட்ஸு. உலக மூளை தினம் என்பது ஜூலை 22. மூளை தான் ஒரு மனிதனை வந்து ஆட்டி படைக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய அறிவு சார்ந்த அனைத்து விஷயங்களுமே மூளையினுடைய பங்கு என்பது அளப்பரியது நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஸோ மூளை வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒருத்தர் திட்டுறது அப்படின்னால என்ன திட்டுவோம்டா மூளை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் திட்டுவோம் ஓகேங்களா. ஸோ மூளையினுடைய முக்கியத்துவம் குறித்தும் மூளையினுடைய ஆற்றல் குறித்தும் மூளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்ற குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மூளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வையும் கொடுத்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா மூளை ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு என்பது ஓகேங்களா. அடுத்தது பை தோராய நாள் என்பது ஜூலை 22 அப்படின்றது கொண்டாடப்படுது. பை என்பது மேக்ஸில் பயன்படுத்தக்கூடியது. எப்படி போடுவோம் இல்லையா. ஸோ அதனோட மதிப்பு கூட 3.14 என்பது நம்மளுக்கு தெரியும், அல்லது 22/7 அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஜூலை அப்படின்ற 22 அன்றைக்கி பார்த்தீங்க, ஜூலை வந்து 7வது மாதம். ஸோ 22/7 ஜூலையில் 22வது நாள் 7வது மாதம் வரனால தான் இந்த பை என்ற நாள் வந்து இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. ஓகே, அடுத்தது தேசிய மாம்பழ தினம் என்பது ஜூலை 22 தான். தேசிய மாம்பழ தினம் என்பது ஜூலை 22 கொண்டாடப்படுகிறது. மாம்பழத்தை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தினத்தை கொண்டாடும் வகையில் கொண்டாடப்படுகிறது. தேசிய ஒளிபரப்பு தினம் ஜூலை 23. இது இந்திய ஒளிபரப்பு நிறுவனம் IPC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தொடங்கப்பட்ட நாள் ஓகேங்களா. ஜூலை 23 1927. ஸோ இந்த முதலாவது வானொலி ஒலிபரப்பு மும்பையிலேருந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தினம் வந்து தேசிய ஒளிபரப்பு தினமாக நம்மளால் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆகுது முடியுது. அடுத்தடுத்த CA வகுப்பில் சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.